இன்னைக்கு தான் நான் துபாயில இருக்க போறதுல கடைசி நாள். அதனால ஒரு பயங்கரமான இடத்துல செஸ் மேட்ச் விளையாடணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். யார்கிட்ட? துபாய் மாமாட்ட. ஏன்னா இவர் தானே ஃபுல் செலவு பாத்துக்கிறாரு. இவரே எங்கேயோ கூப்பிட்டு போனாரு. நான் இந்த ஆளை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தேன். பார்த்தா போட்டு இந்த நடுவுல காரைக்கால்ல போயிட்டு ஒரு போட்ல உட்காந்து செஸ் மேட்ச் விளையாண்டல, அத மாதிரி சின்ன போட் இல்ல. இந்த போட்ல பெட்ரூம்லாம் இருக்கு. பெட்ல இருந்து மேல பார்த்தா ஒரு அமேசிங் வியூ. அப்படியே வெளில வந்தீங்கன்னா போட்டுக்குள்ள படிலாம் இருக்கு. படியில இருந்து மேல பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அமேசிங் வியூ. அப்புறம் போட்டுக்கு முன்னாடி போயிட்டு போட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து சம்பந்தமே இல்லாம 3 பேரு அவங்க அந்த போட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க வந்துட்டு பாப்பா தம்பி செஸ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அவ சுடு தண்ணியிலே கைய விடுவா, போட்ட சும்மா விடுவா. மேட்ச் டக்கு டக்குன்னு முடிஞ்சு 3 பேரையும் ஜெயிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன் விளையாடுறப்பவே சும்மா ஒரு பிட்ட போட்டு விடுவோம் அப்படின்ட்டு, தோத்துட்டீங்கன்னா தண்ணியில குதிச்சிருங்க அப்படின்ட்டு சொன்னேன். மேட்ச் முடிய போய் குதிக்கிறாங்க. இதுல கேப்டன் வந்துட்டு மேட்சை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் குதிக்கிறாரு. அவரு வாட்ச் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு தொப்பியெல்லாம் என்கிட்ட கையில கொடுத்துட்டு போய் குதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த துபாய் மாமா ஓரம் உட்காந்து பாத்துட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்குல்ல போட்டு வருவாங்களே தண்ணியில குதிச்சு அப்படியே மிதக்கிறதுக்கு, அதெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. கை கொடுத்துட்டு மேட்ச் ஒரு வழியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கூட செம டஃப் கொடுத்தாரு. சூப்பரா விளையாண்டாரு. செம ஈக்குவலா போச்சு. விட்டு கொடுத்துட்டாரு. ஸ்பான்சரா வேற போய் தொலைஞ்சிட்டாரு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். மேட்ச் முடிஞ்சோடனே இவரும் போய் தண்ணிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறப்பதான் எங்களுக்கு ரியலைஸ் ஆகுது ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. சீரியஸாவே எங்களுக்கு அப்படியே பதறிட்டு கடகடன்னு போட்டை கரையில நிப்பாட்ட சொல்லி அங்கிருந்து காரை பிடிச்சி ரூமுக்கு போய் ரூம்ல இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட் போறதுக்குள்ள செம டைம் ஆயிடுச்சு. லிட்டரலா நான் ஓடுறேன். இதுல நடுவுல பாஸ்போர்ட் வேற எங்கன்னு தெரியல. அது எல்லாத்தையும் பேக பிரிச்சு கலைச்சு போட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நானே துபாய் மாமா அவரோட எடிட்டர் எல்லாரும் ஓடுறோம் தகன்னு. நான் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஓடுனதே இல்லை. சரி கடைசியில என்ன ஆச்சு? ஃளைட் ஏறினா இல்லையா? அதை அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி வணக்கம்.